ஆயிரம் தான் இருந்தாலும் எங்களோட முட்டாள்தனம் தான். வசதியானவன் நினைச்சு நாங்க ஏமாந்து போயிட்டோம் தான். பல பேரோட சதிக்கு நாங்க ஆளாயிட்டோம் தான். அதான் ஒரு கோயில்ல வச்சு நம்ம ஊர் வழக்கப்படி வக்கப்பெரிய பிரிச்சு விட்டெறிஞ்சு அவனை அத்து விட்டுட்ட மதனி. உங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில எது செய்யனாலும் அவசரம் தான் இல்ல. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட இதை செய்யலாமா அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறது கலந்து ஆலோசிக்கிறது, அவங்க கிட்ட அனுமதி வாங்குறதெல்லாம் கிடையாது. சரியா சொன்னீங்க மாமா. அம்மாக்கும் மகளுக்கும் எதையாவது எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதே வேலையா போச்சு. மதனி, நீங்க ஒன்னும் என் மக விஷயத்துல தலையிட வேண்டாம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் என் தலையிட போறேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். அண்ணே, என் மனசுல இன்னொரு விஷயம் தோணுது. அங்கிட்ட சேதுவும் தமிழ்ச்செல்வி அத்தை விட்டுட்டு தனிமரமா இருக்கான். இங்க என் மகளும் ஒருத்தனை வெட்டி விட்டுட்டு தனிமரமா இருக்கா. நாம ஏன்னு 2 தனி மரத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தோப்பாக்க கூடாது? மாமா, சின்ன வயசுல இருந்து நான் சேது மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உங்களுக்கே தெரியும்ல மாமா. அதுக்காக நீங்க 2 பேரும் என்னென்ன பண்ணீங்கன்னு கூட தான் தெரியும். என்ன, நான் நடந்த உண்மைதானே சொன்னேன். என்னமோ முறைக்கிறீங்க. ஈஸ்வரே, மன்னிச்சிருங்க மாமா. அண்ணே, நீ ஊன்னு சொன்னா நீயும் நானும் சம்மந்தி ஆகிறதுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இப்ப கூட ஒரு சீரியல் விளம்பரம் பார்த்தேன்னு. அதுல தங்கச்சிக்காரி அண்ணகிட்ட போய் நீயும் நானும் சம்மந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு கேட்டதும் உனக்கில்லாததா? தாய் மாம நான் இருக்கேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு. அத பார்த்தப்போ ஓ நினைப்பும் ஏன் நினைப்பும் தானே வந்துருச்சு. நாம 2 பேரும் ஏன்ன சம்மந்தியாக கூடாது? ஐயோ, இவர் அமைதியா இருக்கிறத பார்த்தா சரின்னு சொல்லிடுவாரு போல இருக்கே. அத்தாச்சி, அத்தாச்சி குறுக்க வரேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க சேதுக்கு கல்யாணமான பொண்ணு ஒண்ணும் பாக்கல. அவனுக்கு 2வது கல்யாணங்கிறதுக்காக ஏற்கனவே தீர்த்து விட்டவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருக்கு? எங்க சேதுக்கு என்ன வயசு இல்லையா, இல்ல வசதி இல்லையா, இல்ல சொத்து பத்து தான் இல்லையா, இல்ல கௌரவம் தான் இல்லையா? எம்எல்ஏ அத்தாச்சி, எம்எல்ஏ. எம்எல்ஏவை கட்டிக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவளுக்கு கசக்குது? சேதுன்னு சொன்னா போதும், நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு என் மகளை தரேன்னு போட்டி போட்டுட்டு வரிசையில நிப்பாங்க. ஏற்கனவே கல்யாணமாகி தீர்த்து விட்டவளோன்னும் நாங்க பாக்கல. அத நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை, எங்க அண்ணன் சொல்லட்டும். அக்கா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கக்கா. இத பாரு சாவித்திரி, சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம்ங்கிறது இனி சரியா வராது. அது எப்பவும் முடிஞ்சு போன கதை. அத பத்தி இனிமே திரும்ப பேச வேண்டாம். இதுதான் என் மனசுல தோணுது. மத்தபடி உங்க அண்ணன் விருப்பம். மோகனா சொல்றதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணங்கிறது சரியா வராது. அண்ணே, சாவித்ரி, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசாத.
உடைஞ்சுதா? ஆத்தாளுக்கும் மகளுக்கும் மூக்கு உடைஞ்சுதா? என்ன ஆண்டி இப்பயும் என் கல்யாண விஷயமா பேச முடியல. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நிப்பாடுப்பா. இந்தப்பா பாத்து இறங்குதா. வா பாத்து வா பொறுமையா வா. வசந்தே பைய கொடுத்து வாங்க ஆறு வந்துக்கா. வாங்க அத்தை. நல்லா இருக்கியா வசந்தி? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க வசந்தி. ஏ தமிழு, தனோ, என்னம்மா? அப்பாவும் அப்பத்தாவும் வந்திருக்காங்கடி. வாங்க 2 பேரும். இதோ வரேம்மா. அப்பா அப்பத்தா. தமிழ் எப்படி இருக்கா பத்தா? நல்லா இருக்கேன். தனம் என் தங்கச்சி வீட்டு பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு வரலான் தான் போனேன். ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்க இருப்பு கொள்ளலடி. நான் உடனே போய் என் பேத்திய பார்த்தே ஆகணும், நான் அவ கூட இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். ஏண்டி தமிழு, காலம் போன கடைசியில சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய விஷயத்த பாக்கறத விட்டுப்புட்டு இப்படி வயிற்றுல புள்ளையோட இருக்கிறப்ப நீ தனிமரமா நிக்கிறத பாக்க வச்சுட்டேடி. அப்பத்தா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க? ஆமா, ஏதோ தப்பு நடந்து வச்சு அதுக்கு பொசுக்கு கோவிச்சுக்கிட்டு உன்னை அத்து விட்டுட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? என் மனசு கேட்க மாட்டேங்குதா? ஊருக்குள்ள அவங்களுக்கு 10 பெரிய மனுஷன் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு 4 பெரிய மனுஷன் இருப்பாங்கல்ல. நல்லது கெட்டது பேசுறவங்களை கூப்பிட்டுட்டு நான் அந்த பெரிய வீட்டுக்கு போத்தான் போறேன். போய் எதுக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஏதோ தப்பு தவறு நடந்துட்டா அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அந்த கோவெல்லாம் மறையிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டு போவான்னு தள்ளி கொடுக்கணும். அதானே பெரிய மனுஷனா? அதானே குடும்பத்துக்கு அழகு. எடுத்த கௌதம் முடிவு எடுத்து விட்டு திடீர்னு வெட்டி விடுறோம், வேற ஒரு கல்யாணத்தை படிக்கணும்னு சொன்னா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் 4 பெரிய மனுஷன் கூட்டு போய் பேசதான் போறேன், இல்லாட்ட மனசாராது. அப்பா, நீங்க சொல்றது சரிதான். பேசுவோம். 4 பேர் இல்ல, இன்னும் 40 பேரை கூட்டிட்டு போய் நாம பேசுவோம். அப்படிலாம் நமக்கு பதில் சொல்லாம அவர் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. அத்தா, ஆனா எப்போ பேசணும், எப்போ நாம அங்க போகணும், எப்போ நீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடணும்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அத்தா, நிஜமா சொல்றியா? அப்போ நிஜமா போய் அந்த பெரிய வீட்டுல போய் பேசலாம்னு சொல்றியா? ஆமாப்பா, கண்டிப்பா பேசுவோம். அத்தா, எனக்கு இது போதும் தா, இது போதும். இப்போ லேசா இறங்கி வந்திருக்கல, எனக்கு இது போதும். எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குதா, நம்பிக்கை கொடுத்துருக்கு. நீ சொல்றப்போ நம்ம போயிருவோம். நான் போய் ஊருக்குள்ள பெரிய படிச்சுக்க நம்ம பங்காளிக மாமச்செல்லாம் பார்த்து நான் சொல்றப்போ அங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போன்னு சொல்லி வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அதான் நான் இப்பயே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வசதி, நான் வந்துடுறேன். எங்க சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் பிறகு சாப்பிட்டுக்கலாம். மா, என்னம்மா இது? இந்த வீட்ல நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சு. அவசர அவசரமா விவாகரத்து பண்ணா என்னைக்காவது சேது மாமாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாங்கன்னா நாம பேசி பாக்கலான்னு தானே நம்ம விவாகரத்தே பண்ணோம். கடைசியில விவாகரத்து ஆன பொண்ண எதுக்கு சேதுக்கு கட்டி கொடுக்கணும்னு அந்த ஈஸ்வரி எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டாமா. இப்படி கெடுத்து விடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல.
அம்மா, என்னைக்கு நான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேராசைப்பட்டு தப்பான முடிவெடுத்தனோ அன்னைக்கே எல்லாமே தப்பா போயிடுச்சுமா. அதுலயும் நம்ம காப்பு வச்சது அந்த ஈஸ்வரி தானமா. நமக்கு தோல்விக்கு மேல தோல்வி வந்துகிட்டே இருக்குமா. அம்மா, இப்ப சேது மாமாவுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? என் அனுமானம் சரியா இருந்தா ஈஸ்வரி அந்த ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஈஸ்வரியோட அண்ணன் மகதானடி அந்த ஐஸ்வர்யா. அவளை இங்க கொண்டு வந்து டேரா போட்டு வச்சிருக்கிறதே அவளை சேதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தானே. இப்பதான் எனக்கே புரியுது. அப்போ சேது மாமாவுக்கு அந்த ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடந்துருமா? உன் அம்மா இருக்கேன்ல, என்ன மீறி எப்படி அந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஒண்ணு சேது உன்னை கல்யாணம் பண்ணணும், இல்ல அவன் காலம் முழுக்க ஒத்தையாவே இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, இந்த ஐடியா சரியா வரும்ல? எல்லாம் சரியா வரும், நீ இரு. பாவம் மோகனா பெரியம்மா, கரணம் தப்புனா மரணம் தானம்மா. ம், ம், ம். இந்தா, இத புடி. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அங்க போய் மறைஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போ. சீக்கிரம் போங்க. ஆஹா, இவ வேற இங்க இருக்காளே. இவ இங்க இருந்த காரியமே கெட்டு போயிடுமே. ஹே மலரு, என்னம்மா? இங்க பாரு, தரையில என்ன கொட்டி கிடக்கு. இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? என்ன இங்க எப்படி கொட்டி கிடக்கு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன், என்ன கொட்டி கிடக்கு. கால் பட்டு வழுக்கி விழுந்திருந்தா நல்ல வேலை தப்பிச்சேன். போ, போய் மாப கொண்டு வந்து சீக்கிரமா தொட. சரிங்கம்மா. ஓ, அப்பாடா, நம்மளும் போயிட வேண்டியதானே. ஏய், கூப்பிடு. பெரியம்மா, பெரியம்மா, என்னம்மா? கொஞ்சம் வாங்க பெரியம்மா, அம்மா கூப்பிடுறாங்க. வரேன் வரேன். வராங்க வராங்க வராங்க. ஐசு, வராங்க வராங்க, ஜாக்கிரதை, சரியா? போ, சீக்கிரம் போ. ஆண்டி, ஐயோ 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 ஐயோ, என்னம்மா? ஐயோ ஐயோ, வலிக்குதே. என்னம்மா? காலு சுளுக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஏய், ரொம்ப வலிக்குதா? டாக்டர் என்னடி சொன்னாங்க? ஒன்னும் இல்ல, லேசா கால் பசங்கிருச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கு சரியாயிடும். ஒன்னும் கவலைப்படாதடி. 2 நாளைக்கு சீனி 10 முட்டை 10 போட்டா எல்லாம் சரியாயிரும். சரி பாட்டி. நல்ல வேலை, சரியான சமயத்துக்கு ஐஸ்வர்யா வந்து மோகனாக்காவை காப்பாத்துனா. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
ஏண்டி மலரு என்ன கொட்டிருக்கு வந்து தொடடின்னு நான் சொன்னேன்ல. இந்த மாப எடுத்துட்டு வரேன்னு போனவ எங்கடி போன? நீ மட்டும் சீக்கிரம் வந்து அத சுத்தம் பண்ணிருந்தனா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ வரதுக்கு லேட் ஆனதுனாலதான் நானே போய் மாப் எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணிடலான்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்தேன். அந்த நேரத்துல மோகனாக்கா அங்க வந்திருக்காங்க. அவங்கள பிடிக்க போய் பாவம் இவ கீழே விழற மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல, நீங்க சொன்ன உடனே நான் மாப் எடுக்க தான் போனேன். ஆனா மாப்பு அந்த இடத்துல இல்ல. கொஞ்சம் தேடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஆ ரொம்ப வலிக்குதா ஐஸ்வர்யா? வலிக்கதான் செய்யுது. ஆனா இத நான் தாங்கிப்பேன் மாமா. எனக்கு பதிலா ஆன்ட்டி அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்திருந்தாங்கன்னா என்ன ஆகியிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆன்ட்டிக்கு ஒரு கெடுதல் நடக்க இருந்தத நான் தடுத்துட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு. நேத்து தான் நான் சொன்னேன், சேதுக்கு பொண்ணு தேடுறப்போ யாரு நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யறாங்களோ, யாரு நம்மளுக்கு நல்லது செய்யறாங்களோ அப்படி ஒரு பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. மோகனாக்காவ ஐஷு காப்பாத்திருக்கா. அம்மா, சரியான ராஜதந்திரம் தான் போட்டிருக்காங்க. அக்கா, ஆ? நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என்ன தப்பிச்சிட்டேன். எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ஐஸ்வர்ய ரூபத்துல என்ன காப்பாத்திருச்சு. ஒருவேளை ஐஸ்வர்யா அங்க வராம இருந்திருந்து நான் வழிக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. ஒரு வயசுக்கு மேல கீழே விழறது, கை கால் அடிபடுறது, எலும்பு முறியறது இதெல்லாம் நடக்க கூடாதுரி. அப்படி நடந்தா அது நமக்கும் சரி, நம்மள பாத்துக்கிறவங்களுக்கும் சரி ரணவேதனையா போயிரும். வாஸ்தவம் தான் ஆத்தா. மாமா, சொல்லு ஈஸ்வரி. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அத உங்ககிட்ட சொல்லலாமா? எதுவா இருந்தாலும் சொல்லு ஈஸ்வரி. அது இதான் சாக்குன்னு சொல்லி சேதுவுக்கு ஐஸ்வர்யாவை முடிச்சு வைக்கலான்னு பேசுவீங்களே. எதுவா இருந்தாலும் சொல்லு ஈஸ்வரி. டக்குனு இதான் சாக்குன்னு சொல்லி சேதுக்கு ஐஸ்வர்யாவை முடிச்சு வைக்கலான்னு பேசுவீங்களே. என்ன மதனி அமைதியாயிட்டீங்க? அதத்தானே இப்ப சொல்ல வந்தீங்க. அது எப்படி மதனி? அதுவும் எதேச்சையா பெரிய மதனி கீழே விழ போவாங்களா? அவங்கள